ஏம்மா சாந்தா, வயிறு பசிக்கு பண்டை இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். உங்க வயிறு பசி நான் என்னன்னு சொல்றது? காலையில சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வயிறு பசிச்சாகும். இல்ல வயிறு ரொம்ப ஒன்னும் பசிக்கல, சரி சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் பண்டம் சாப்பிடலாமன்னு பார்த்தேன். சரி சரி இருங்க, மருமகள்கிட்ட எடுத்துட்டு வர சொல்லேன். சின்ன பொண்ணு, ஏமா சின்ன பொண்ணு. எத்தே கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, மாமாக்கு பண்டை வேணுமா? நம்ம சுட்ட முந்திரி கொத்தி இருக்குல்ல, அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வா, எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அத்தே, கொண்டு வரேன். இந்தாங்க அத்தே, அச்சி முறுக்கும் முந்திரி கொத்தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. சரி மருமகளே, நாங்க சாப்பிடுங்க, நீ போய் உன் வேலையை பாரு. என்னங்க, உங்க அப்பா மட்டும் சொல்லி வைங்க, எப்ப பார்த்தாலும் மருமலை பண்டம் கொண்டு வா பண்டம் கொண்டு வான்னு சொல்லி அந்த எண்ணெய் பண்டத்தை உட்காந்து சும்மா சும்மா தின்னுட்டு இருக்காவ. ஏற்கனவே 2 பேருக்கும் ப்ரெஷரும் இருக்கு, சுகரும் இருக்கு. இப்படியே தின்னுட்டு இருந்தாவன்னா அப்புறம் நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு அலையணும், பாத்துடுங்க. ஏன் நீயே அவியல்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? நான் கேட்டோம்னா மருமவா வயசான காலத்துல பண்டம் கூட தரமாட்டேங்கன்னு சொல்லி வெளியில போய் சொல்லிட்டு இருப்பாவ. அதனால நீங்களே போய் கேளுங்க. ஏமா என்னம்மா இது, எப்ப பார்த்தாலும் என்ன பண்டமா இனிப்பு பண்டமா உட்காந்து தின்னுட்டு இருக்கிறியா? வயசான காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடலாம்ல. யாரு உன் பொண்டாட்டி இதெல்லாம் கேட்க சொல்லி அனுப்பி விட்டாளாகும்? ஏமா அவ ஒன்னும் கேட்க சொல்லி அனுப்பி விடல. நான் எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் இருந்து தின்னுட்டு இருக்கிறியா, அதனாலதான் கேட்டேன். வயசான காலத்துல கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா தானே நோயெல்லாம் வராம இருக்கும். ஆமல, எங்களுக்கு வயசாயிட்டு குத்தி காட்டுறியாகும். உன் பண்டம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீயே கொண்டு போ. எத்தே, அவர் இப்ப என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க இருந்து கோவப்பட்டு இருக்கிறியா? வயசான காலத்துல கொஞ்சம் என்ன பண்டத்தை குறைச்சி தின்னுங்கன்னு தானே சொன்னாவ. வா மருமகளே, அவன் அனுப்பி விட்டுட்டு நீயே பின்னாடி தான் வந்து நிக்கிறியாகும். நான் ஒன்னும் அவரை அனுப்பி விடல, உங்க நல்லதுக்காண்டி சொன்னோம். கேட்டா கேளுங்க, கேட்காட்டா போங்க. பாத்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போறானே. சரி விடுமா, நம்ம மருமவா நம்ம நல்லதுக்காண்டி தானே சொல்லுகா. கேட்டாதான் என்ன, எதுக்கு அவளு கூட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கா? அதானே பார்த்தேன், நீங்க எப்படி மருமகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க? லே மோனே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயே நல்லா மாறிட்டல. இந்த வீட்டுல கொஞ்சம் போல பண்டம் கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? உங்க பண்டத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. சொல்லதை புரிஞ்சுக்காம இப்படி பேசினா என்ன செய்ய முடியும்? உங்க நல்லதுக்காண்டி தானே நாங்க சொல்லுவோம். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல மோனே. நாங்க ரொம்ப ஒன்றும் சாப்பிடல மோனே, கொஞ்சம் சாப்பிடணும்னே ஆசையா இருந்து அதை நான் தான் கேட்டேன். சரி இனிமே நாங்க கண்ட்ரோலா சாப்பிடுவோம், நீ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, நீ போய் உன் வேலையை பாரு. எக்கா சாந்தாக்கா, என்ன வெளியில உட்காந்துருக்கிறிய? ஒன்னும் இல்லடியாமா, சும்மா தான் காத்து வாங்கலான்னு உட்காந்துருக்கேன். என்னக்கா வெளியில ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கே எப்படி கோபப்படுறிய? நான் ஒன்னும் கோபப்படலாமா? என்னக்கா வீட்டுல எதுவும் பிரச்சனையா? ஆமாம்மா, என் மருமகள்கிட்ட பண்டம் நீங்க ஆசையா இருக்குன்னு கொஞ்சம் பண்டம் கேட்டேன். பண்டத்தையும் தந்துட்டு என் மோண்ட போய் நல்லா வத்தி வச்சிருக்கா. அவன் வந்து எப்ப பார்த்தாலும் வயசான காலத்துல இனிப்பு பண்டத்தையும் என்ன பண்டத்தையும் திங்கிறேன்னு சொல்லி வந்து ஏசிட்டு கிடக்கான். இந்த வீட்டுல நிம்மதியா கொஞ்சம் பண்டம் திங்க கூட நமக்கு உரிமை இல்ல. ஏக்கா என்னக்கா இது, உங்க மருமவ தங்கமான மருமலாச்சே, ஊர்ல உள்ளவெல்லாம் இப்படி ஒரு மருமவ நமக்கு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கிடக்காவ. நீங்க என்னடா அவ கூட சண்டை போட்டு கிடக்குறிய? வயசாவ இனிப்பு என்ன பண்டம் எல்லாம் குறைச்சு தாங்க சாப்பிடணும், அதை தான் அவ சொல்லியிருப்பா. நீங்க எல்லாம் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவியா? அவ உங்க எல்லாரையும் மயக்கில வச்சிருக்கா. ஏக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, உங்க மருமகளோட குணம் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு மருமவ கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதனால மருமகள்ட்ட சண்டை போடாம அவ சொல் பேச்சு கேட்டு நடங்க, அப்பதான் குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும். ஏக்கா நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் முளவுபடி இருந்தா தாங்களா. நீங்க எல்லாம் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றியா, அவள்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கப்போ. சரி சரி, நீங்க கோவத்துல இருக்கிறியா, நான் புற வந்து வாங்கிக்கிறேன். எத்தே, எதுக்கத்தே இங்க வந்து உட்காந்துருக்கிறியா? வாங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. கொஞ்சம் போல பண்டம் தின்னதுக்கு உரிமை இல்லாத வீட்டுல நான் இதுக்கு உள்ள வரணும்? நான் இங்க தான் இருப்பேன், வரமாட்டேன். எத்தே, பண்டம் சாப்பிடுங்க தே, பண்டம் சாப்பிடக்கு தானே சுட்டு வச்சிருக்கு. வயசான காலத்துல கொஞ்சம் குறைவா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லா இருக்குமேனு சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் கோவத்துல இங்க வந்து உட்காந்துருக்கிறிய. எத்தே, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச நெத்தலி மீன் குழம்பும் சால மீனையும் பொரிச்சு வச்சிருக்கேன். வந்தீங்கன்னா உடனே நல்லா சுட சுட சாப்பிடலாம். என்ன சொல்றிய? அப்படியா? எனக்கு பிடிச்ச நெத்தலி மீன் குழம்பும் சால மீனை பொரிச்சு வச்சிருக்கியா? மறுமுறை நீ முன்னாடி போய் சோத்த போட்டு வை, நான் இந்த பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க தே, நான் சோத்த போட்டு வைக்கேன், சீக்கிரம் வாங்க. எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் சாப்பாடுன்னு சொன்னா போதும், இந்த கோவம்லாம் எங்க போகணுன்னு தான் தெரியல. சரியான சாப்பாட்டு குடும்பத்துல வந்துலாம் வாக்கப்பட்டிருக்கோம்.